முறைக்கு வந்த கருணாநிதி. கருணாநிதிக்கு இந்த ஊரா? சொல். கருணாநிதி பிறந்தது இந்த ஊரா? தமிழ்நாடா? கருணாநிதி பிறந்தது ஆந்திரா. அவனை தானிய தலைவன், தங்க தலைவன், தமிழ தலைவன், முத்தமிழ் அறிஞர். இதை விட மானங்கிட்ட வாழ்க்கை என்ன இருக்கு? 6 மணி என்ன கடை திறந்து போய்க்கிற, பூட்டிட்டு போயிடுற. ஏதாவது சீமான் இன்றைக்கு கத்தி கொண்டிருக்கிறார். சீமான் தம்பிகள் இன்றைக்கு இந்த மண்ணுடைய வாழ்வாதாரத்தை, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பறிவழி கொண்டு இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எவனாவது கேட்கிறியா? ஒண்ணுமே கிடையாது. நேரா போய் இப்ப வீரன் ஒரு மது பாட்டில் வந்திருக்கு. இருக்கிற பாட்டெல்லாம் பத்தாதான். வீரன் இதை விட கேவலம் எங்கேயாவது நடத்த முடியுமாடா? வீரன்னா யாரு? என்னுடைய பாட்டன் ராஜராஜ சோழன், அவன் மகன் அரசேந்திர சோழன் நாடு படை கடந்து, நான் உலக பலம் கடந்து படை திரட்டிய வந்தான் வீரன். அந்த வீரன் என்கிற எழுத்திற்கும் இழுக்கு வருவதற்கு இந்த திராவிட கட்சி இன்றைக்கு நாள் குறித்திருக்கிறது. உண்மையிலேயே நீ தமிழன், உன்னுடனே தமிழத்தம் பதிக்கப்பட்டிருந்தா துள்ளி எழுந்திருக்க வேண்டாமா? சாராய கருணாநிதி பாட்டில் வையி, ஸ்டாலின் பாட்டில் வை, இல்ல உதயநிதி பாட்டில் வை, எவனுக்காவது பேர் வச்சிருப்போம். அது என்ன வீரன் பேர் வைக்கிற? இதை கேட்கறது எவனாவது மணலி புதுநகரில் உண்டா? எல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த மணலி புதுநகரிலே நீ நல்ல தண்ணீர் குடிக்க முடியுமா? சொல்றா இங்க வந்து. மணலி புதுநகரிலே இருக்கிற தண்ணீர் நல்ல தண்ணியா இருக்குமா? எல்லாம் உப்பு தண்ணீர். எனக்கு தெரியும், இங்க பேசுகிற எல்லோருமே இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அதாவது எங்குமே இந்த மண்ணி புதுநகரை சுத்தி பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி. காரணம் என்ன? இவனுங்க இங்க இருக்கிற தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி வித்து விட்டு எந்த ஆற்றையும் சரி செய்வது கிடையாது, எந்த ஏரியையும் சரி செய்து கிடையாது, எந்த கோட்டையும் சரி செய்து கிடையாது. தேர்தல் வரும், அம்மா தாயேம்பான், 500 ரூபா கொடுப்பான், 1000 ரூபா கொடுப்பான், நம்முடைய ஓட்டை வாங்கிட்டு போயிடுவோம். இதுதான் இன்னைக்கு நிலை. இன்னைக்கு என்ன நிலைப்பாடு? இதுதான் நிலைப்பாடு. வந்தவன்லாம் பாரு, டீ கடை ஜம்முன்னு இருக்கிறான்டா. வாழ்க்கையில் அவனை போல வந்தவன்லாம் ஆந்திராக்காரன், ஒரிசாக்காரன், பீகார்காரன், உத்தரப்பிரதேஷ்காரன், ஹரியானாக்காரன், மேற்கு வங்காளத்துக்காரன், போஜ்பூரிக்காரன், எல்லாருமே எல்லா கடையும் ஜாலியா இருக்கான். நம்ம ஆளு 10 மணி எழுந்திரிச்சா போய் கோட்டை குடிச்சு விட்டு எவன்டே பிச்சை எடுத்து குடிச்சு விட்டு போறான். இந்த நிலைமைக்கு யார் காரணம்? ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கிறதுக்காக ஓட்டு போட்டு 5 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே எதையும் நடக்கிறது இல்லை. இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின், தேர்தல் அறிக்கையில சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சமையல் எரிவாயு 500 ரூபாய் குறைப்போம். டீசல் இன்னைக்கு 117 ரூபா ஒரு லிட்டர் விற்கிது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 75 ரூபா குறைப்போம், அதாவது 65 ரூபா குறைப்போம், பெட்ரோல் 75 ரூபா குறைப்போங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், ஆட்சியில இப்ப நீங்க தானே இருக்கிறீங்க, நீங்க இப்ப குறைக்கலாம்ல? இவனு ஒரு ஆணியை புடுங்கிறது இல்லை. கேட்டால் நாங்கள் பெரிய பட்சி, எங்க அண்ணன் திருமாவளவன் மற்றவெல்லாம் சேர்த்துக்கிறது, ஒரு 5, 6, 10 கட்சியை சேர்த்துக்கிட்டு அவனுக்கு ஆளுக்கு 5 ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருந்தது. வெற்றி பெற்ற உடனே இந்த மக்களை பற்றியும் மண்ணுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும் பேசுவது கிடையாது. ஜம்முன்னு இருக்கிறான். கேட்டா உதயநிதி பாருங்க, உதயநிதி அவரு நயன்தாராவை ஆட்சிக்கிட்டு எங்கெங்கேயோ போறாரு. அவரு இந்த விளையாட்டு, அவரு விளையாடுறாரு. ஆனா விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் நயன்தாராவை கூட்டுக்கிட்டு எங்கெங்கேயோ போறான். இதை கேட்கிறது எவனாவது இருக்கிறானா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் இந்த மண்ணை திராவிடர் கட்சி ஆண்டு இருக்கிறது. 55 ஆண்டு, அரை நூற்றாண்டுகளுக்கு மேல இந்த கட்சி ஆண்டு இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நன்மைகள் என்ன? காலைல எடுக்கிற வண்டி எடுத்துட்டு நேரா போற, கம்பெனியில் வேலை செய்யற, நேரா வந்து குடிக்கிற, படுத்துக்கிட்ட. இந்த நாடே இந்திக்காரன் நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. எவனாவது சிந்திக்கிறியா? எங்கு பார்த்தாலும் பாரு ஒரே இந்திக்காரன். நம்ம ஆள் வந்து ஆளே காணும். கேட்டா இதை பத்தி எவனாவது சிந்தித்தது உண்டா? நாம் எப்படியாப்பட்ட ஆளு? கேவலமா நினைக்கிறான். இந்த மண்ணிலே நாம ஆமாண்டா தமிழன்னா ஒரு 10 ரூபா ஒரு 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவான்டா அப்படின்னு கேவலமா நினைக்கிறான். நம்மளை காரி துப்புரா மாதிரி நடக்க ஆட்சியாளர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக ஒரு பக்கம், பாஜகவே
இந்த மண்ணிலே வரக்கூடாது. ஏனென்றால் பாஜக என்பது இந்தியை தாய்மொழியாக கொண்ட ஒரு கட்சி. தமிழ் மொழி என்பது நம்முடைய தாய்மொழி கட்சி. பாஜக இந்தியை காங்கிரஸ் ஒரு காலத்திலே இந்த மண்ணிலே புகுத்திய போது இன்னும் ஒரு புதுவாழ்வு தமிழுக்கு இல்லை. இன்றோடு தமிழ் அழியும். மண்ணு புகழ் தமிழ்குலமும் ஆண்டு போகும். மாநிலமும் தமிழ் என்னும் பெயரழிக்கும். தென்னவரின் கலைக்கல்வி சிதைந்து போகும். தென்பாங்கு நாகரிகம் அடைந்து போகும். அந்நியரின் மொழி இங்கு ஆட்சி செய்யும். அடுக்கி வந்த வரலாறு முடிந்து போகும். செங்குருதி சாக்கடையாய் போகும்போது, சிறு புலி வெள்ளாடாய் மாறும் போது, பொங்குகணல் புடலாகி தணிந்த பின்பு, பூக்காடு முக்காடாய் ஆன பின்பு, தங்க நகை பித்தளையாய் கருக்கும் போது தமிழ் மட்டும் தமிழாக இருப்பதேது? தொங்கு மொழி நாடெங்கும் பரவும் வேலை தூங்குகின்ற தமிழ் மகனே தூங்கு தூங்கு. பாண்டியரின் வழினியா? இமய கோட்டில் பறந்தது உன் கொடியா? இலங்கை நாட்டை ஆண்டவர் உன்னவரா? கலிங்க மண்ணை அதிரடித்தது உன்குலமா? கடல் மூன்றையும் தாண்டியவர் பரம்பரையா? புட்பகத்தில் சாவகத்தில் கொடி போட்டான் பிள்ளையானி. ஆண்ட வரலாற்றிற்கு முந்தனுக்கும் மயிரளவும் தொடர்பு இல்லை. எதற்கு வீண் வார்த்தை? தன் வீட்டில் பிறபேச்சை கேட்கும் போது தமிழ் ரத்தம் துள்ளி எழும். தமிழனே, நீ உன் வீட்டை விட்ட பின்னும் பேசுகின்றாய். ஓங்கார கூச்சலிலே என்ன லாபம்? உன் வீட்டில் குரங்கு மொழி. பிறந்த காலம் அறியாத தமிழ் மொழியோ கொள்ளை மேட்டில். கண்மூடு தமிழ் மகனே தூங்கு நன்றாய். கழுத்தறிந்து சாகுவரை திறக்க வேண்டாம். அமுதன்பான் தன்மொழியை அடுத்த நேரம் அழகு மொழி சமஸ்கிருதம் கற்றால் கவழ்ந்திடுமே தமிழ் என்பான். இந்தி வந்தால் கனிதமிழே வாழ்வு பெறும் என்று சொல்வான். தானும் தமிழனுக்கே பிறந்தவன் என்றுரைப்பான். சுற்றம் தலைகுனிய வேறென்ன வார்த்தை வேண்டும்? ஆண்டு மொழி கொடுத்த ஆண்டி மொழி கொடுத்த கடம் கொஞ்சம், பராகரதம் என்னும் ஆண்டி மொழி போட்ட பிச்சை கொஞ்சம், கூட்டி ஆக்கியதாம் இந்தி மொழி ஆட்சி செய்யும். வேண்டுவரை கடன் தந்து தெலுங்கை மலையாளத்தை கன்னடத்தை ஆக்கியது தமிழ். வேண்டுவர் ஆக்கியது தமிழ். அதற்கு சாக்காடியது நடுவன் அரசின் பதவிக்கே இந்தி வேண்டும் நாட்டோரை கற்க வென்று கெடுவன் அரசின் சென்னை ஆளும் கெடுவன் அரசின் அமைச்சர் அவர் பிதற்றுகின்றார். நமதரசு நமக்கு இருந்தால் நடுவன் அரசு நமக்கு. அதற்கு எப்படி எழுதலாம் பாருங்க. இவெல்லாம் போய் தூங்கிட்டு இருக்கிறான். நமதரசு நமக்கு இருந்தால் நடுவன் அரசு நமக்கதற்கு குண்டலமும் மேகலையும் சிலம்பும் முப்பால் புரள்மறையும் ஐந்தினையும் 10 தண்டியும் தொல்காப்பியமும் வளையாபதி குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்கள் பிரபந்தங்கள் எந்தி செய்யும் புகழ் மணக்கும் 10 பாட்டும் என்னவாகும்? இந்தி என்னும் பேய் புகுந்தால் லம்பாடி லம்பாடி பேய் நாய்குரைக்கும் ஓசையிலே வந்த பாடை. ஹைகை என்று நம் நாட்டில் குதிரைகளை ஓட்டும் சொல்லை நலுங்காமல் கொண்டு சென்று வினை சொல்லாக்கி மேலும் தெம்போடு அலைவதற்கு எழுத்துக்களை தேடி பொறுக்கி அலைகின்ற தெரு பொறுக்கி இன்றி ஆட்சி மொழியா? ஆலைகளை களைந்து போட்ட பூவை அவர் தன்கருப்பை புகழ்வாளாம். சீச்சி, மது குடித்தார் கூட நம்ப மாட்டார். மாநிலத்தை ஆளுகின்றார் கூறுகின்றார். கதியற்ற தமிழ் மகனே, கதியற்ற தமிழ் மகனே, உன்னை நம்பு. காலம் கடந்து நிற்கும் தமிழை நம்பு. சதிகார இந்தியினை ஒழிக்கு மட்டும் தமிழ் வாழு சிரிக்காதே எச்சரிக்கை. என்ன கண்ணதாசன் பாடினான் அன்னைக்கு. இன்னைக்கு எவனாவது மான சூடு சொரணா இருக்கா? நம்ம மொழி செத்து போய் கிடக்க. எல்லாம் இந்தி வந்துட்டானே, இந்திக்காரன் வந்துட்டானே. நம்ம ஆள் எவனாவது அவன் பார் எல்லாம் ஒற்றுமையா வர்றான். போய் பார், 1000 பேர் 2000 பேர் எழும்பூர் ரயில் நிலையத்தில் வந்து ஒரு வாட்டர் கேனை வச்சுக்கிட்டு வேலைக்கு தேடி அலைகிறான். இவன் அனுமதிக்கிறான். திமுக அனுமதிக்கிறது. ஏன் என்றால் இந்த மண்ணை எப்படியாவது சுடுகாடாக்க வேண்டும் என்பதுதான் திராவிட கட்சியினுடைய தாரக மந்திரம். என்றைக்கு இருக்கிற எல்லோரும் போய் பார், எவனாலும் கூட்டணி. தமிழ்நாட்டில் 2 பெரும் கட்சிகள் கூட்டணி. தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் 234 தொகுதி, அதாவது நாடாளுமன்ற 40 தொகுதிகளிலும் தனிமையாக போட்டி போட்டு களமிறங்குகிற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி. இங்க பார், இங்க பேசுன எங்க தம்பிங்க எல்லாம் எப்படி பேசுனான் பாரு, எவ்வளவு அருமையா பேசுறான். இந்த நாட்டின் வரலாற்றை திமுக காரன் பேச சொல்லி பார்ப்போம்.
திமுக காரனை பேச சொல்லு, அண்ணா திமுக காரனை பேச சொல்லு, எடப்பாடியை பேச சொல்லு. கம்பராமாயணத்தை எழுதி யாருறான்னா சேக்கிடாருங்கிறான். அவன்லாம் முதலமைச்சர் இந்த மண்ணில். என் அண்ணன் கூட நேற்று பேசினார். இன்னும் ஒன்று தெரியுமா? எவனுக்கும் செய்ய முடியாத அசாத்திய தலைவன் தான் என் உயிரண்ணன் சீமான். நேற்று ஒரு நிகழ்வு, எங்கள் ஐயா வட காவலன் வீரப்பன் என்று சொன்னாலே சில பேர் மூத்திரம் போயிடுவாங்க. இங்க இங்க திமுக காரன் சொல்லு சொல்லு, வீரப்பன் என்று சொன்னாலே எங்க மூத்திரம் பேஞ்சிருவான். அவர் பெற்ற பெண்ணை கிருஷ்ணகிரியுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்து அழுக பார்த்தவர் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். உங்களுக்கு அந்த துணிச்சல் வருமாடா? திமுக காரன் அண்ணா திமுக இங்க சொல்லு. அந்த மாதிரி தலைவனே பார்க்க முடியாது. ஒரு மணி நேரம் இந்த நாட்டுடைய வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம், தொன்று தொட்ட வேளாண்மை எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். நாங்க காசு கொடுத்து கூப்பிடுறது இல்லடா. 500 ரூபா கொடுத்து, கோட்டரை கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து, ஆடு கொடுக்குறோம், மாடு கொடுக்குறோம், மயில் கொடுக்குறோம், வேட்டி கொடுக்குறோம், சேலை கொடுக்குறோம், துண்டு கொடுக்குறோம். இதெல்லாம் கூப்பிடுறது கிடையாது. தன்னிச்சையா எழுந்து வர்றான். தன்னிச்சையா இனிமேல் தமிழ்நாட்டில் ஆள வேண்டும் என்று சொன்னால் அது சீமான் தான் ஆள வேண்டும் என்று எங்கெங்கயோ இருந்து தம்பிங்க வர்றான். நேற்று பார், நேற்று வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட 25,000 பேர் இருப்பான். 25,000 பேர் இருப்பான். திடலே மிரண்டு போச்சு, நாடே அரண்டு போச்சு. இதெல்லாம் பார்த்துதான் சீமானுக்கு விவசாயி சின்னம் கொடுத்தால் தமிழ்நாட்டில் சீமான் தான் 40 தொகுதிகளையும் வெற்றி பெறுவார் என்று உளவுத்துறை சொல்லிவிட்ட காரணத்தாலே இழுக்க அடிக்கிறான். சீமானுக்கு சின்னமே கொடுக்க கூடாது. சீமான் கொடுத்தால் நாமெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதான். என்ன ஒருத்தன் வரான் பாரு, அவன் இந்த மோடி பட் தொட்டா தொட்டான் பட்டா பட்டா ஆகே ஒரு பைஜாம் போட்டுக்கிட்டு இந்த நாட்டை எவன்டா ஏமாத்தி போடுப்பீங்க? டேய், 50 ஆண்டு காலமா இந்த நாட்டை வந்தவன் போனவன், திருடன், முள்ள மாதிரி பைய, முடிச்சவைக்கு பைய, அன்னாடங்காட்சி எல்லோரும் வந்து வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் இன்றைக்கும் காக்குழி நிலம் இல்லாமல் சொந்த நிலம் என்று சொல்ல முடியாமல் இன்றைக்கு நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் அப்படி மாத்துனதே இந்த கருணாநிதி தான். நேரா போய் அண்ணாவுக்கு பக்கத்துல மல்லாக்க படுத்துட்டு கிடக்கிறாப்புல. ஜெயலலிதாவும் கருணாநிதி மண்ணை வீணடித்ததே, இந்த மண்ணை நாசமாக்கியதே, இந்த மண்ணை சுடுகாடாக்கியதே கருணாநிதி, ஜெயலலிதா என்கிற 2 பேர் தான். அவர் அடிக்கடி சொல்லுவார். இவனை எப்படி சொல்றது தெரியல, எப்படியோ நம்பால் ஒரு 1000 பேர் முடிச்சுக்கிட்டான். அதனால இன்னைக்கு வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நானும் இந்த முரசும் கருணாநிதி வாழ்க, ஜெயலலிதா வாழ்கன்னு சொல்லிட்டு போயிருப்பான். சீமான்னு ஒருத்தன் பிறக்கலன்னா முரசும் அங்கேதான் இருந்திருப்பான். சீமான் பிறந்தான். என்னுடைய மொழி எப்படிப்பட்டது, என்னுடைய வேளாண்மை எப்படிப்பட்டது, என்னுடைய நாகரிகம் எப்படிப்பட்டது என்று எங்களுக்கு உணர்த்தது காரணமாக இன்றைக்கு நாங்கள் மேடைகளிலே முழங்கி கொண்டிருக்கிறோம். வா, எங்களோடு போட்டி போடுங்க, நாங்கள் கூட்டம் நடத்துறோம். 6 மணி நேரத்துக்கு எங்க தம்பிங்க பேசுனாங்க. வந்து குறை கண்டுபிடிச்சு சொல்லு, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லு. இப்ப சொல்றீங்க, இப்ப சொல்றீங்க இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை. அறிவுகட்ட முட்டா பசங்களை, உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருக்காடா? என் அண்ணன் சாந்தன் அவர்கள் ஒரு 6 மாதத்திற்கு முன்புதான் இறந்து தாய் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஏன் இறந்தார்? ராஜீவ்காந்தி என்கிற படுபாதகனுடைய கொலையிலே சம்பந்தப்பட்டார் என்கிற காரணத்தினாலே என் அண்ணன் சாந்தன் அவர்கள் பழி சுமத்தப்பட்டு கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் சிறையிலே கழித்து தன் வாழ்நாள் முழுவதும் சிறையிலே இருந்து உயிரை துறந்தான். வெற்றுடல் தான் இலங்கைக்கு போனது. உண்மையிலே தமிழன் மீது, தமிழ் மக்களின் மீது, தமிழ் நாட்டின் மீது, இந்த மண்ணின் மீது அக்கறை இருந்தால்
அவருக்கு எவனாவது மரியாதை செலுத்த வந்தீங்களடா? இப்போ எங்க அண்ணன் இந்த எங்க தம்பி ராபர்ட் பயாசு இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். என் தம்பி ராபர்ட் பயாஸ் என்ன காரணம்? 32 ஆண்டுகள் தனிமை சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டு அவனை நடக்க விடாம, உணவு கொடுக்காம, அவனுக்கு சரியான படுக்கை வசதி செய்து கொடுக்காமல் அவனை பழி வாங்கிய காரணத்தினாலே இன்னைக்கு 2வது தம்பி நிலைப்பாடு கேவலமா இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க இந்திய இலங்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் குடியுரிமை எதை நம்புறது? நாங்க எதனா நம்புறது? உண்மையா ஒருவரை சோறு போட வக்கல்ல நீங்க குடியுரிமை கொடுத்துருவீங்க. எவனை ஏமாத்த பாக்குறீங்க? எவனை வேணாலும் ஏமாத்து. எடப்பாடியை ஏமாத்தலாம், ஓபிஎஸ் ஏமாத்தலாம், டிடிவி தினகரனை ஏமாத்தலாம், சசிகலாவை ஏமாத்தலாம், எவனை வேண்டாமா ஏமாத்தலாம்டா. சீமான் என்கிற ஒரு மனிதனை ஒருவனும் இந்த மண்ணிலே ஏமாற்ற முடியாது, வீழ்த்த முடியாது. நாங்க கருணாநிதியை பார்த்து, ஜெயலலிதாவை பார்த்து, அண்ணாவை பார்த்து, பெரியாரை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல. நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஒத்த மனிதன், ஒரே ஒரு மனிதன் 22 வல்லரசு நாடுகளை அலடித்த மாபெரும் தலைவன் மேதகு வே. பிரபாகருடைய பிள்ளைகள். யாரு 10 பேரா இருந்தாலும் 10 பேரா இருப்பான். நக்கி குடிக்கிறவர்கள் நாங்கள் அல்ல. மோடி வந்துட்டா ஏதாவது செய்வான், அதாவது பேர் என்ன, ராகுல் காந்தி வந்துட்டா ஏதாவது பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்க எங்களுக்கு தெரியுண்டா. 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணை நக்கி பிழைத்தவர்கள் நீங்கள். 50 ஆண்டு காலம் என் அண்ணனும் தம்பியும் என் அப்பனும் என்னுடைய அம்மாவும் ஒரு குழி நிழலடா, குழி நிழல்ல வந்த மார்வாடி பொண்டாட்டி புள்ளையோட ஒரு சோழனா பைய தூக்கிட்டு வந்து அடகு கடை வச்சு எங்க அம்மா போட்ட கம்மல், கொலுசு, ஒட்டியானம் எல்லாம் வாங்கி வட்டிக்கு வாங்கி இன்னைக்கு அவன் 20 கிரவுண்ட் இடம் வாங்கி அடுக்குமாடி கழுகை கட்டி ஆகாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என் அண்ணன் தம்பி பாரு, இவன் போய் தூங்கிடுறானே. இவனை எப்படி சொல்றது? நான் தான் செருப்பால் அடிச்சுக்கணும். 6 மணி ஆயிட்டு போறான், நேரா கோட்டர் ஒரு கோட்டர் வாங்குறான், குடிக்கிறான், நேரா வீட்டுல போய் படுத்துக்கிறான். இந்திக்காரர் 2 பேரும் வந்து கூட்டத்தை கேட்கிறான்டா. இங்க 2 பேர் இந்திக்கார மொழி தெரியாதுங்க. எங்க முகத்தை பார்க்கிறான், ஏதோ கவலையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஏதோ காரணத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஏதோ எழுச்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் கேட்கிறான், நீ நான் தமிழ என்னடா மானங்கட்ட பயில பேசி, எனக்கு 53 வயசு ஆகுதுடா எனக்கு. சூடு சொரண கருணாநிதி யார்? ஜெயலலிதா யார்? இவர்கள் செய்த இந்த மண்ணிற்கு என்ன துரோகம் செய்தார்கள்? இவர்கள் செய்த ஊழல்கள் என்ன? இவர்கள் இந்த மண்ணை எப்படி ஆக்கிரமித்தார்கள் என்று படிக்கிறியா நீ? தேர்தல் வந்துட்டா ஒரு 4-5 ஜீப்ல வந்துடுறான், வந்துட்டு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துறான், ஓட்டு போறி. வெக்கமானல்ல உனக்கு? வெக்கமானல்ல உனக்கு? சூடு சொரணல்ல 1000 ரூபாய் எதுக்குடா ஆகும்? அவரு 1000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க காசை பத்திரமா பயன்படுத்துங்க. டேய், 1 கிலோ பூண்டு 450 ரூபாய் வைக்கிறா முட்டா பையல, எப்படி 1000 ரூபாய் பயன்படுத்துவ? எப்படி 1000 ரூபாய் பயன்படுத்துவ? பெட்ரோல் 117 ரூபாய் வைக்குது, நான் வந்தா 75 ரூபாய். யாரை ஏமாத்த பாக்குற? அதுல 12 கட்ட வந்து இவர் வந்தா புடுங்கிட்டு வரான். ஏண்டா, இருக்கிற போது புடுங்காத நீ, இருக்கிற போது கட்டாத நீ, இருக்கிற போது சிறைக்காத நீ, எப்படா மறுபடி வந்தா கட்டுவன் நாங்க நம்புறது? எவனாவது கேட்கிறானா? எவனாவது? தமிழ்நாட்டில் இருக்கிற சுங்கஞ்சாவடிகளை எல்லாம் நாங்கள் வந்தால் தகர்த்து விடுவோம். ஒரு ஆணி கூட புடுங்க மாட்டேன். நீ எழுதி வச்சுக்க. திமுக புடுங்கிய ஆணி என்னடா? சொல். திமுக புடுங்கிய ஆணி என்ன? இந்த மண்ணிலே எங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தியது உண்டா? எங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தியது உண்டா? சொல். ஏற்படுத்தியது உண்டா? திருவள்ளூர் மாவட்டத்தில் 1539 ஏரி குளம் இருக்கிறது. நீங்க ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட உங்க அப்பா 5 முறை முதலமைச்சர், நீ இப்ப முதலமைச்சர். எந்த ஏரி குளத்தையாவது நீ தூர்வாரி வெட்டியது உண்டா? சொல்ற நாளைக்கு மேடை போட்டீங்க, நாங்க மேடை போட்டு பேச சொல்றா. இந்த திருவள்ளூர் மாவட்டம் முப்போகம் விவசாயம் பண்ண மாவட்டம். முப்போகம்
என்ன வாழை வடக்கின்னும் மான்கமுக்கு தெற்கின்னும் கரும்பும் இளநீரும் கண்டிருந்து மடபாயும் கட்டு கலங்கானும் கதிரொழுக்கு நெல்கானும் அறுத்தால் அறுத்து வர மறுத்தால் பயிராகும் அறுத்தாளின் கீழே ஐங்குலதேர் கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தால் மாளாது யானை கட்டி போரடித்த அழகான செல்லல் என்று எங்க பார்த்தாலும் இந்த நேரத்தில் நெல்லு கூஞ்சி கிடக்குண்டா எங்க ஐயாவை போய் கேளு. இன்னைக்கு உள்ள முட்டாப்பழக்கு தெரியாது. அந்த 55 வயசு 60 வயசு உள்ள அந்த பெரியவங்களை கேளு. நாங்க எந்த கடையிலும் போய் வெண்டைக்காய் சுரைக்காய் பீக்கங்காய் புடலங்காய் அவரைக்காய் கொத்தவரங்காய் எதையும் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. எங்க கொலையில என் பாட்டை என் அப்பம் போட்டிருப்பா பறிச்சு குழம்பி வைப்போம். இன்னைக்கு எல்லாமே காசு, எதை எடுத்தாலும் காசு. தண்ணி ஒரு கேணி 25 ரூபா விற்கி தண்ணி. இந்த வருஷத்துல வருஷம் 4000 டிஎம்சி தமிழ்நாட்டில் மழை பெய்வதாக சொல்கிறார். 4000 டிஎம்சி தமிழ்நாட்டில் மழை பெய்கிறது. இந்த 4000 டிஎம்சியில் 1500 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 2500 டிஎம்சி தண்ணீர் எந்த தடைவு இல்லாமல் கடலில் கலக்கிறது என்று நீரியல் ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஸ்டாலினுக்கு தெரியாது, இந்த கொதலவாய துரைமுருகனுக்கு தெரியாது, நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற கொதலவாயனுக்கு தெரியாது. பெய்ந்த மழை நீரை எங்கே நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் சொல்றா. தமிழ்நாட்டில் இந்த வருடம் பெய்த மழை நீரை நாங்கள் பூண்டி ஏரியில் புழல் ஏரியில் செம்பரம்பாக்கம் ஏரியில் சேமித்து வைத்திருக்கிறோம் சொல்றா. நாளைக்கு இங்க வந்து நான் கேட்கிறோம் சொல்லு. கேட்டா இந்த தண்ணியை ஆந்திர அரசாங்கம் பாலாற்றிலே 33 இடங்களிலே தடுப்பணை கட்டி வருகிற தண்ணீரை சேமித்து வைத்திருக்கிறது. ராஜசேகர் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் மகன் ஜெகன் ரெட்டி சேமித்து வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த மண்ணின் மக்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஆடு குடிக்கும், மாடு குடிக்கும், நரி குடிக்கும், நண்டு குடிக்கும், ஓனாங் குடிக்கும், அப்படி எல்லா உயிர்களும் குடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சேமித்து வைத்திருக்கிறார்கள். கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலே தண்ணீரை சேமித்து வைத்திருக்கிறார்கள் சொல்ல முடியுமாடா? சொல்லு. நாங்க வந்தா புடுங்கிடுவோம். இப்போ இந்த தேர்தல் அறிக்கை, இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை 40 வருஷமா இதே தேர்தல் அறிக்கை தான். இவனும் அதிலேயே தான் ஓட்டு போடுறான். சூடு சொல்ற வேணாமா? என்னடா செஞ்சீங்க? என் தங்கச்சி அனிதா நீட் தேர்வு எழுத முடியாம என் தங்கச்சி இறந்து போனான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை இப்படி புடிங்கி நாட்டுறோம். நீங்களே நீட் தேர்வு நாட்டிங்களா? அது இன்னும் சொன்னான் இந்த உதயநிதி என்ன சொன்னா, நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களிடத்திலே இருக்கிறது சொன்னான். ஆனா ஒழிச்சானா? மறுபடியும் பல்ல ஈன்னு காட்டிக்கிட்டு என்னது பண்ணி நீங்க ஓட்டை கேளுங்க, நாங்கள் ஓட்டு கேட்கிறோம். எங்க சின்னம் கொடுக்கலன்னா எங்க சின்னம் கிடையாது. நீங்களா சொல்றீங்க நாங்க பெரிய கட்சி, நாங்கள் 50 ஆண்டு கால கட்சி, 7 கட்சி கூட்டணி, ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தில்லிருந்தாவா வடதில் இருந்தா என்னமோ இல்லே. நான் என்ன சொல்றேன், சிந்தி தேர்தலை சந்தி. அதற்கு பிறகு இந்த நாட்டை குட்டிச்சவர் ஆடிக்கிட்டாண்டா. இந்த தண்ணி எல்லாம் கொண்டு போய் கடல்ல வீணா கலந்து விட்டு வருடத்திற்கு லட்சம் கோடியை செலவு செய்து கடல் நீரை குளிராக்குகிறோம் என்கிற பொய்யை இந்த திமுக ஆண்டாண்டு காலமாக நம்மிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் நம்பி கொண்டிருக்கிறோம். எடப்பாடி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், இவனுக்கு எல்லாம் நாட்டை கவுந்து பண்ணல. நாட்டில் எப்படி பொட்டி வாங்கலாம், நாட்டை எப்படி சீரழிக்கலாம், எப்படி வீடு கட்டலாம். கனிமொழி சொல்லுதா இல்லையா? தமிழ்நாட்டில் அவன் அப்பனை போலயே அந்த கனிமொழி, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள். ஏமான்னு கேட்கிறான். எங்கு பார்த்தாலும் எடப்பாடி அரசாங்கம் டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து நம் மக்களை குளிக்க வைத்தது. அதனால் ஆண்கள் எல்லாம் குளித்து இறந்து போனார்கள், பெண்கள் விதவைகளாக நிற்கிறார்கள். நான் கேட்பேன்ல, இப்போ நான் கேட்பேன்ல, நீ உண்மையிலேயே கருணாநிதி தான் பொறுத்தியா? கேட்பேன்ல, அன்னைக்கு சொன்னல, நீ என்ன சொல்லிருக்க? உன் அண்ணன் வந்தோன்னு என்ன சொன்னாரு?
டாஸ்மாக் கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மூடி விடுவோம் சொல்றாரா இல்லையா? இன்னைக்கு டாஸ்மாக் கடை மூடி இருக்கா சொல்லு? எங்க பார்த்தாலும் ஏராளமா திறந்து வச்சு அதை எங்களை குற்றம் சுமத்துற மாதிரி வீரன் என்கிற வார்த்தையை நீங்கள் உபயோகித்திருக்கிறீர்கள். எவனாவது இந்த நாட்டில் உள்ள மானம் கெட்டவன் நான் வழக்கறிஞராக இருக்கிறேன், நான் பட்டத்தராக இருக்கிறேன், நான் உலக அரசியலை கற்றிருக்கிறேன், இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் பற்று வைத்திருக்கிறேன் என்று சொன்னவன் இருந்தான்னா வழக்கு போட்டுனாரோ. எப்படா நீ வீரன்னு தமிழ் பேரை வைக்கலாம்? எவனாவது போய் கருணாநிதினு வை, அவன் பேரை வை. ஜெயலலிதான்னு வை, அந்த அம்மா குடிகாரி அவன் பேரை வை. எவன் அதாவது எங்க சித்தப்ப எடப்பாடிக்கு ஒரு பேரை வை, அந்த ஆளும் காரணம். ஓபிஎஸ் பேரை வை, அந்த மாதிரி ஓபிஎஸ் மாதிரி ஒரு மானங்கட்டம் யாரும் கிடையாதுடா. இன்னொன்று தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி, என்ன கட்சி தெரியுமா? என்ன கட்சி? பிஜேபி கூட்டணி, சரோஜா சாமானி காலு. தமிழ்நாட்டில் பெரிய கட்சி யார் கட்சி தெரியுமா? அது சரோஜா சாமானி காலு. யார் கட்சி? சரத்குமார் கட்சி. அவன மாதிரி ஒரு மானம் கட்டவன் எவனுமே கிடையாதுடா. அவன் ஒரு தமிழன், இந்த மண்ணின் பூர்வகுடி, இந்த மண்ணினுடைய பாட்டன் ஓட்டன் பூட்டன் எல்லோரும் வாழ்ந்த சொந்த பூமிக்கு சொந்தக்காரன். ஆண்மை இல்லாமல் வடநாட்டுக்காரன் கல்வி நக்கி குடிக்க போயிருக்கிறிய. என்னுடைய மானம் என்ன ஆகுதுடா? எங்க மான மரியாதை என்ன ஆகுது? இங்க நில்லு, நான் இந்த மண்ணிற்கு சொந்தக்காரன், எனக்கு வாக்களியுங்கள் என்று நின்றா. அதுக்கு எங்க அண்ணன் எர்ணாவூர் நாராயணன் மானஸ்தண்டா. எங்க அண்ணன் எர்ணாவூர் நாராயணன் எங்க அண்ணன் மானஸ்தன். இன்னைக்கு கட்சியே இல்லாண்டாலும் பரவாயில்ல, நான் வட இந்தியாக்காரோடு கூட்டு சேர மாட்டேன் என்று தனியா நிற்கிறார். இந்த ராதிகா, உண்மையிலேயே சொல்றேன், எம்மா ராதா இருந்திருந்தால் சரத்குமாரை செருப்பால் அடிச்சிருப்பார். ஏன் என்றால் எம்மா ராதா இந்த மண்ணிலே இந்தி வர வேண்டாம் என்று நம்ம எப்படியாப்பட்ட ஆள்றா? ஒளிக்கடலில் முதலாய் உதித்து வந்த பேரலையை கலைக்கடலை நாவினால் கடைய செவிய முதி. பிறந்த நாள் தெரியாத பேரழகே, பிறமொழிகள் இறந்த நாள் காணனிலும் இளமை பெற்று வந்தவளே, நயந்த மொழிகள் இங்கு 4000 இருந்தும் உயர்ந்தவளே, உன்னை போல் உயர்மையோடு இருப்பவர் யார்? வல்லினமும் மெல்லினமும் வளமையான இடையினமும் நல்லினமாய் ஒன்றுபட்டு நடக்க வழி செய்தவளே, முதிர் வயதாய் இருந்தாலும் மோகம் தரும் அழகாலே புதியவளாய் இருப்பவளே, பூவை போல் சிரிப்பவளே, வளஞ்செழித்து ஓடுகின்ற வாக்கிய நதியே, நலஞ்செழித்து ஓங்குகின்ற நாணயமே, எம்மொழிக்கு மூத்தவளே, எம்மொழியாய் வாய்த்தவளே, செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மார்ந்திருப்பவளே, இயேசு மதத்தார் ஈந்ததொரு கொள்கையினால் ஏசா மதத்தை எம் தமிழருக்கு அளித்தவளே, மக்கா மதினாவின் மக்காத கொள்கையினால் நிக்கா முடித்தவளே, நேயம் வளர்த்தவளே, உன்னாலே பிறந்தோம், உன்னாலே வளர்ந்தோம், உன்னாலே உயர்வு பெற்று வாழ்கிறோம். அகம் நீ புறம் நீ, எங்கள் ஆறுயிர் நீ, முகம் நீ, முகவரி நீ, முடியாத புகழ் நீ என்று நாங்கள் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற அன்னை தமிழ் மொழியை நீங்கள் அடகு வைத்திருக்கிறீர்கள். யார் யார் அடகு வைத்திருக்கிறது? எடப்பாடி, ஓபிஎஸ், இவனெல்லாம் எதுக்கு ஒரு கயிறுல தூக்கு மாட்டி சாவுங்கடா. நாங்கள் அந்த காலத்திலிருந்து என் பாட்டன் செந்தமிழை, செந்தமிழ் நாட்டை சிறைமீர்க்க நந்தமிழ் உள்ளத்தில் வையம் நடுங்க வெந்தனில் ஒன்று விரைந்து வளர்ந்ததன்று குந்தி குரல் எடுத்து கூவாய் கருங்குயிலேங்கிறான். இப்படி இந்த மண்ணை தமிழ் 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 என்று இந்த மண்ணை வளர்த்தவர்கள் எல்லாம் மறந்துட்டு பிஜேபி காரனுக்கு போய் நீ கால் பிடிக்கிற, கால் நக்கிறன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கால் அவன் மோடி அவ்வளவு பெரிய அறிவாளியாடா? மோடி அவ்வளவு பெரிய வித்தகனா? மோடி கட்டின பொண்டாட்டிய வச்சு வாழ வக்கு இல்லாத நாடு மாதிரி கம்யூனிட்டியாவன் அவன ஒரு பெரிய தலைவன் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்றான். புழுக்க பையன் வாடா நாளைக்கு இங்க. அதுல ஒன்னு சொல்றான், நாம் தமிழ் கட்சி. உண்மையிலே நீ ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தினா முரசு இடிமுரசு சவாலிட்டு சொல்கிறார், 2026 பாஜக இருக்காது, அண்ணாமலை இருக்க மாட்டான் என்பதை நான் இங்க பிரகடனப்படுத்துகிறேன். எங்களை சீட்டி பார்க்காத எவனும். நாங்க சும்மா
ஏதோ வந்து கோஷம் போட்டா கொடி ஏத்துறான், 1000 கொடுப்பான், 100 கொடுப்பான், 5000 கொடுப்பான் என்று வந்தவர்கள் அல்ல. இன உணர்வோடு, மான உணர்வோடு என் தொப்புளோடு உறவுகள் 1,70,000 பேரை இலங்கையிலே கொன்று குவித்த போது இனிமேல் நான் சும்மா கிடந்தால் என் இனம் மடிந்து போகும் என்று அன்றைக்கு நான் களத்திலே குதித்தவன். என்னை போன்ற 1000 உங்களை மாதிரி கருணாநிதி வாழ்க, ஜெய ஸ்டாலின் வந்த ஒரு 4000 வண்டியில போய் அவனுக்கு துண்டை போட்டு கோஷம் போட்டு அப்படியே வந்து ஒரு எங்க மேல் நடக்குது. எங்க வேட்பாளர் உட்கார்ந்துருக்கார் தம்பி. ஏதாவது அலங்காரம் இருக்காடா? ஏதாவது இருக்கா? ஒரு மேடை படம் சின்னம் கிடையாது எங்களுக்கு. உனக்கு ரோசம் வர வேணாமா? என்னடா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு சின்னம் இருக்கிறது, அண்ணா திமுகவுக்கு சின்னம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் சின்னம் வழங்கியிருக்கிறது. ஏன் சீமானுக்கு மாத்திரம் தமிழ்நாட்டில் சின்னம் வழங்காமல் இருக்கிறார்கள்? நீ கேட்கணுமா கேட்க வேணாமா? மனசாட்சி உள்ளவன் கேட்க வேண்டுமா கேட்க வேண்டாமா? ஏன் எங்களுக்கு சின்னம் பறிக்கப்பட்டிருக்கிறது சொல்லு. நல்ல திமுக காரன், அண்ணா திமுக காரன் இந்த முத்தரசனை இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறான். கம்யூனிஸ்ட் கட்சி உலகத்தில் உண்டியலை கண்டு, அதாவது தகரத்தை கண்டுபிடிக்காத முன்பு உண்டியலை கண்டுபிடித்த ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட் கட்சி. எங்க நல்ல ஐயா நல்ல கண்ணோட போச்சு எல்லாம். எங்க ஐயா நல்ல கண்ணோட அந்த கட்சி போச்சு. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூடும் இல்லை, பாழுக்கு உழைத்தவடா பசியற்று போனவடா என்று என் பாட்டன் ஜீவா பாடிய வார்த்தைகளை இன்னும் அந்த கம்யூனிஸ்ட செங்கொடிக்காரன் மனதிலே ஏந்திருந்தால் மானங்கட்ட முத்தரசன் கூட எத்தனை பெட்டி கொடுப்பாங்க, எத்தனை நோட்டு, எத்தனை லட்சம் கொடுப்பாங்க. போய் தாழ்வாரத்தில் கிடக்கான் இந்த முத்தரசன். இந்த வளர்ந்து கட்டான்னு சொல்லுவேன், வளர்ந்து கட்டான். இந்த வைகோ பெரிய மசுரை புடிங்கி மாதிரி பேசுவார் அவரு. ஆமா, அப்படியே துண்டை போட்டுக்கிட்டு நான் தான் மாவீரன், இங்க உள்ள மயிலெல்லாம் புடுங்கிடுவாங்கிறாரு. இன்னைக்கு கோபாலத்தில் மயிலெல்லாம் புடுங்கிட்டு இருக்காரு. எதுக்குடா உனக்கு கட்சி? கழிச்சு சரத்குமார் மாதிரி கழிச்சு போகிறா. எது கட்சி உங்களுக்கு? தேர்தல் வந்தால் நோட்டிற்கும் பெட்டிற்கும் நிற்கிற நாய்கள் இந்த மண்ணிற்கு தேவையில்லை. தன்மானத்துடன் நில்றா, தன்மானத்துடன் நில்லு. என் தங்கச்சி பாரு, எங்க அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பாரு, வேட்பாளர் பாரு. எல்லாம் படித்தவர்கள், எல்லாம் மருத்துவர்கள், எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள், எல்லாம் பொறியாளர்கள். உங்க நிறுத்த முடியுமாட? திமுக நிறுத்த முடியுமா? சொல்றா, உறுதி கொடுறா. என்ன முரசிட்ட உறுதி கொடுறா. நாங்கள் மருத்துவரை நிற்கிறோம், நாங்கள் பேராசிரியர் நிறுத்திருக்கிறோம், நாங்கள் பொறியாளர் நிறுத்திருக்கிறோம், நாங்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களை இந்த மண்ணிலே வேட்பாளராக நிறுத்திருக்கிறோம். சொல்றா. எங்க கட்சியில நிறுத்தப்பட்டிருக்க 40 பேரும் மருத்துவர்கள், ஆய்வியல் அறிஞர்கள், பேராசிரியர்கள், பொறியாளர்கள், எல்லாம் 40 பேர். திமுக நிறுத்துவான் பாரு. இந்த முத நாள் பண்ணு இல்லை பண்ணு, அதை வந்து கண்ணில் ஊற போட்டா எப்படி இருக்கும்? பொதன்னு முத நாள் ஃபுல்லா உன்னை அடிச்சுட்டு வந்து உட்காத எப்படி இருப்பான்? அப்படியே மாதிரி இருப்பான். உனக்கு சூடு சொரணம் வேணாமா? எதற்காக நாம் தமிழர் கட்சி தனியாக இந்த 13 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறது? நாங்களாம் வேலை வெட்டிடா. எதுக்கு போராட? அழிச்சுட்டான்டா, இந்த மண்ணை அழித்து விட்டான். திராவிடம் என்கிற திருடர்கள் இந்த மண்ணை அழித்து விட்டார்கள். சொல்ல முடியுமா? கோருக்கு அதானி துறைமுகம் வித்துறாண்டா. அதானி துறைமுகத்தை பழவேற்காட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற இடத்தை அதானிக்கு வித்துட்டான், அம்பானிக்கு டீசல் வித்துட்டான், டீசல் பெட்ரோலு. டாட்டாவுக்கு வானூர்தி வித்துட்டான். புரோக்கர் பையன் நம்மளை கோமணம் கட்டி விட்டுருவான் கொஞ்ச நாள்ல. அதுக்கு தாண்டா குடல் பயிர் எரிய எரிய நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் மேடை போட்டு ஒருத்தவங்க புரிய மாட்டேங்குது. ஏதோ கத்துறான் எல்லா கட்சி மாதிரி. அவங்க கத்துவான், ஜெயலலிதா திட்டுவான், கருணாநிதி திட்டுவான், நாங்கள் திட்டுகிறோம். நிலத்தடி நீர் கிடையாது, மலையை வெட்டி விட்டான், காட்டை அழிச்சு விட்டான், கடலை திட்டு விட்டான். ஏன்னா இருக்கிற கோரமண்டல், திருவொற்றில் இருக்கிற கோரமண்டல் ஆலையில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரசாயனம் வெளிவரப்பட்டு அங்கே உள்ள மக்கள் மூச்சு திணறி
இறந்து போகிற சூழலை உருவானது. இன்னும் போராடிக்கிட்டு இருக்கான் திருவத்தூர்ல. இன்னும் எவன் என்ன நாயாவது போய் பார்க்கிறேன்னா, நாங்க போய் கேட்டா அங்க உள்ள மக்களுக்கு பணத்தை கொடுத்து நாம் தமிழ் கட்சிக்காரன் போராட்டம் பண்ண வர்றான், பெரிய பிரச்சனை ஆகி போவோம் அப்படின்னு அங்க உள்ள மக்களையே போராட சொல்றான். சொல்லு பாப்போம். திருவத்தூர் கோரமண்டல் பூச்சி மருந்து தொழிற்சாலை இந்த பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ திருவத்தூர் தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல மணலி புதுநகர் சுடுகாடு ஆகிப்படும். பாத்துக்க. நீ நாம் தமிழ் கட்சி வயிறறிஞ்சு சொல்றோம். நீ இன்னமும் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வாக்கு செலுத்தினால் மணலி புதுநகரம் மாத்திரம் இல்ல, நாப்பாளையம், பொன்னேரி, பழவேற்காடு என்ன இந்த மாதிரி அதாவது சென்னையே அழிஞ்சிரும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவன் கொடுத்த டிவி என்ன நினைச்சோன்னா, கருணாநிதி டிவி கொடுத்துட்டாரு, கருணாநிதி ஏழைகளுக்கு டிவி கொடுத்துட்டாருனா. அப்போ வச்சா ஒரு பெரிய ஆப்ப. இப்போ 3000 300 கேபிள் டிவி கட்டணும். தொழில் எல்லாமே கருணாநிதி செஞ்சதெல்லாம் தொழில். அவனும் அவன் குடும்பமும் வாழ்வதற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய தாலியை அறுத்தார்கள். இதான் உண்மை, இதான் உண்மை. கேட்டா பெரிய தமிழறிஞர் செம்மொழி அந்தஸ்தை கொண்டு வந்துட்டாரு. செம்மொழி அந்தஸ்து. மானங்கட்டவர்களே, அவனுடைய செய்த ஊழல்களை மறைப்பதற்கு தமிழை அவன் பயன்படுத்திக் கொண்டார்கள். திராவிட திருடர்கள் தமிழை பயன்படுத்திக் கொண்டார்கள். இதான் வரலாறு, இதான் வரலாறு. செம்மொழி அந்தஸ்துன்னா சக்கரன்னு சொல்லி கேட்ல எழுதி நக்கினா இனிக்குமாடா? இனிக்குமா? கருணாநிதி செய்தது எல்லாமே திருட்டு. அவா நான் தெளிவுபடுத்துறேன். எங்க தம்பிக்கு உட்காந்துக்கிறான். ஏன்னா நாங்கள் 10 பேராக இருந்தாலும் பதர்கள் அல்ல, நெல்மணிகளாக இருக்கிறோம். இந்த நெல்மணிகள் ஒரு 10 பேருக்காவது உணவு கொடுக்கிற சக்தியை சீமான் கொடுப்பான் என்கிற லட்சியத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். லேசா இங்க வந்தோம், ஏதோ ஒரு எம்எல்ஏ வந்தான், அவனுக்கு ஒரு 50 பேர் சால்வே போட்டான், ஒரு 100 பேர் மால்வே போட்டான், வாழ்வாங்கு வாழ்த்துனா, காலை நக்குனா, நக்கி குடிச்சான், நாளைக்கு அவன் கூட போனா கையை தட்டினான் அப்படின்னு இல்லாம மனிதனாக தமிழனாக இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் நாம் தமிழ் கட்சி தம்பிமார்கள் தலைமந்து இருக்கிறார்கள். நாளைக்கு உண்மையிலேயே உனக்கு மானரோசம் வந்து எங்களிடத்தை கேள்வி கேட்க வேண்டுமானால் இந்த இடத்துல மேடை போட்டு பேசு. நாங்க உங்களுக்கு பேச தெரியாது. என்ன பேசுவீங்க? முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் என்னென்னமோ பேசி இந்த நாட்டை நாசமாக்கிட்டீங்க. ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறடா, இந்த மண்ணிலே 2026 என்னென்ன சீமான் முதலமைச்சர் அப்பொழுதுதான் போடுகிற முதல் கையெழுத்து அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும். முதல் கையெழுத்து நான் சொல்றோம். இவனெல்லாம் கொடுக்குறான், வெத்து வேட்டு கொடுக்குறான். என்னடா கொடுக்குறீங்க? ஏதாவது ஒழுங்கா பேசுறீங்க, மறந்துட்டு பேசுறீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் பேசியிருக்கிறேன். ஏதாவது ஒரு பேப்பர் கையில் வச்சுருக்கேன். என் வயிற்று எரிச்சல்றா. இந்த மண்ணு சுடுகாடா போகுது, இந்த மண்ணு சுடுகாடா போகுது, இந்த மண்ணில் உள்ள குருவிகள் அழிஞ்சு போச்சு, இந்த மண்ணில் உள்ள பறவைகள் அழிஞ்சு போச்சு, இந்த மண்ணில் உள்ள நாய்கள் அழிஞ்சு போச்சு, இந்த மண்ணில் உள்ள நரிகள் அழிஞ்சு போச்சு. எல்லாம் அழிந்து போனால் மனித இனம் எப்படி வாழும் என்கிற ஆதங்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேனி அழிஞ்சு போச்சு சொன்னா தேனி தானே அழிஞ்சு போகுங்கிறான். இவன் தேனி தானடா அழிஞ்சு போகும். தேனி தாண்டா இந்த மண்ணிலே நாம் உணவு சாப்பிடுவதற்கு மகர்ந்த கேசரத்தை ஒரு பூவில் இருந்து ஒரு பூவில் வைத்தாதான் பூவே காய்க்கும், பூக்கும், பழமாகும், உணவாகும். எவனா சொல்ல முடியுமா? சொல்லு, சொல்ல முடியுமா? சொல்லு, நீ சொல்லு. ஏதாவது உன்னால் திமுக இந்த நாட்டிலே நீட் தேர்வை ஒழித்தது, சாராயத்தை ஒழிச்சது, வேலை கொடுத்தது. என்ன சொன்னாரு ஸ்டாலின்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள்நாட்டு தமிழர்களுக்கு 75% வேலை வாய்ப்பு சொன்னார். சொன்னாரா இல்லையா? கொடுத்தாரா? கொடுத்தாரா? சொல். கொடுத்தா அவனுக்கே ஓட்டு போடு. பாஜக ஒருத்தன் நான் கொடுத்த 500 ரூபாயை மறந்துடுவாங்கிறான். உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் தாமரை மலரலாம், தமிழ்நாட்டில் ஒரு மயிறு மலராது. நாம் தமிழ் கட்சி தம்பியும் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் இருக்க வரை என்று சொல்லி நெஞ்சு நிமிர்த்துங்கள் தோழர்களே. நேருக்கு நேர் பார்ப்போம், சமநீதிக்கு போர்படை சேர்ப்போம்.
இங்கு பஞ்ச பராரிகள் துஞ்சி இறந்துண்ணும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம், நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம். ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி வதைவதை மாற்றி அதை மாளிகை மஞ்சத்தில் ஏற்றி இந்த வீட்டு பொருள் எங்கள் நாட்டு பொருள் என்று நாட்டுவோம் படை கூட்டி காட்டுவோம் விழி மூட்டி. ஆலை அரசுகள் சோலை மிராசுகள் பாலில் மிதந்தது போதும், அதை காலில் மிதித்திட வாரும். இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழுக்கு அலைவதை பாரோம், அந்த கூட்டத்தை ஓரணியில் சேரும். 8 மாடி மஞ்சத்தில் வாழ்ந்திடும் மந்திரிமார்களை நம்பி இன்னும் பலனின்ன தம்பி. பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை குடைபவர் சாக. உயர் காதல் கலை கல்வி செல்வங்கள் யாவையும் காரியக்காரர்களால நாம் கண்டதுதான் கதை நீள. மூடிய கைகளை மேல் உயர்த்து, உங்கள் மூச்சில் அணைவிட்டு காட்டு, உங்கள் பேச்சில் புரட்சியை ஊட்டு. பலகோடி பராரிகள் ஒன்றுபட்டால் அதை கோட்டையை தகர்த்திடும் கூட்டு, அதை கூட்டிடும் நாட்டில் என் பாட்டு என்று சொல்லி என் தம்பி ஜெகதி சுந்தர் அவர்கள் இந்த மண்ணிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். படித்தவர், இளைஞர், இவனை போல கிழமாடு இல்ல. இன்னைக்கும் 8 அடி பாய்ந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய என் உயிர் தம்பி ஜெகதி சுந்தர் அவர்கள் ஏதோ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, வந்தவாசி, வாழப்பாடி, சேலத்தில் வந்தவன் கிடையாது. இது பக்கத்தில் இருக்கிற சென்றம்பாக்கம் தான் ஊர். முதல்ல தெரிஞ்சுக்க. மனுலாம் போட தேவையில்லை. மனுலாம் போட்டு ஐயா வணக்கம், இந்த கருணாநிதி புள்ள ஸ்டாலின் ஏமாத்துற மாதிரி போய் பொட்டியெல்லாம் போட தேவையில்லை. காலையில ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு நேரா சென்றம்பாக்கம் போனா என் தம்பி உக்காந்துருப்பான். என்ன தேவை என்று என் தம்பிடத்தில் சொன்னால் அடுத்த 10 நிமிடத்தே இந்த மணலி புதுநகரிலே வந்து உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பான் என்று சொல்லி, அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை என்னுயிரன் சீமானுடைய உடமை. 1000 சாவு 100 சாவு, தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன். நாம் தமிழர்.